குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 4.6. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் brought a வாஷிங் மிஷின் ஃபார் ₹16,150 and paid 1,350 ஃபார் இட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ரஞ்சித்துங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறாரு 16,150 ரூபாய்க்கு. அது என்ன பண்ணுறாருன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு 1,350 ரூபா கட்டுறாரு. அண்டு ஹீ சோல்டு ஃபார் இட் 19,250. அது என்ன பண்ணுறாரு, அவர் விற்கிறாரு. எவ்வளோக்கு? 19,250 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஃபைண்ட் ஹிஸ் கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். அப்போ அவர் லாபத்துக்கு விற்றாரா இல்லை நஷ்டத்துக்கு விற்றாராங்கிற பர்சன்டேஜோட கொஸ்டின் கேட்டிருக்கான். சொல்யூஷன் போட்டுக்கோங்க. சொல்யூஷன்: டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் வாஷிங் மிஷின். சிபினாவே காஸ்ட் ப்ரைஸு. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் அவர் கட்டியிருப்பார் இல்லையா வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு, அது ப்ளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். அப்படின்னா நம்ம போக்குவரத்து, நம்ம இந்த வாஷிங் மிஷினை நம்ம என்ன பண்ண முடியாது, கையில் கொண்டு வர முடியாது இல்லையா, இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷனில் தானே பண்ணுறோம். அதுதான் வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சன்ஸ். அது பார்த்திங்கன்னா 1,350 ரூபா. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறீங்க. ப்ளஸ் பண்ணும்போது எவ்வளோ வருது? 17,500 வருதுங்களா. நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ். அவர் அதை விற்றார் இல்லையா, எவ்வளோக்கு விற்றார்? 19,250 ரூபாய்க்கு விற்றார்ல. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தான் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதோட என்ன பண்ணார், அதிகமான விலைக்கு தான் விற்றுருக்காரு. அப்படின்னா ஹென்ஸ் தேர் இஸ் எ கெயின். அப்போ வந்து கண்டிப்பாக லாபம் தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கெயின் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, கெயின் பை சிபி இன்ட்டு 100%. இது ஃபார்முலா. அப்போ கெயின்னா எவ்வளோ வந்திருக்குது? செல்லிங் ப்ரைஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, 19,250 மைனஸ் 17,500 டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வந்திருக்கும்? 17,500ங்களா. இன்ட்டு 100 போட்டுக்கோங்க பர்சன்டேஜுக்காக. அப்போ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குது? 1,750 டிவைட் பை 17,500 இன்ட்டு 100. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ண, இந்த டோட்டலாக இதையும் டோட்டலாக கேன்சல் பண்ணால் மீதி கிடைக்கிறது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 10%. அப்போ 10% கெயினுக்கு அவர் விற்றுருக்காரு. ஓகேங்களா.